பாருங்கள் 1 கிலோ மீனில் இங்கே பாருங்கள் வால் பகுதி, அதுக்கப்புறம் நல்ல அந்த உடல் பகுதியில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற பகுதியெல்லாம் எடுத்து வறுக்கிறதுக்குன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் பெசரி இருந்தால் தான் வறுக்கிறதுக்கு நல்லா மீனோட ஒட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை நம்ம எடுத்து வச்சுட்டோம். மீதி வந்து வால் பகுதி எல்லாம் நம்ம வறுக்க எடுத்துட்டோங்க. மீதி உள்ள மேலே தலைப்பகுதி, மேலே வந்து நடுவில் உள்ள துண்டு எல்லாத்தையும் நம்ம குழம்புல போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ செய்யலாம். நம்ம எண்ணெய் ஊற்றின பிறகு அதில் 1/2 ஸ்பூனு கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் நல்லா தாராளமாக வெந்தயம் போடலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் போட்டுட்டு அதில் சோம்புத்தூள், நம்ம சோம்புத்தூள் வந்து மீன்லையும் போட்டு பெசரி வச்சுருக்கோம். நம்ம சோம்புத்தூள் தான் ரொம்ப முக்கியம். சோம்பு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் வந்து நம்ம நல்லா 2 ஸ்பூன் அளவு சோம்புத்தூளை நம்ம வந்து நான் மிக்சியிலே நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த சோம்புத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு அதில் வந்து இங்கே பாருங்கள், நல்லா 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இந்த பூண்டு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 30 சின்ன வெங்காயம், ஒரு 30 சின்ன வெங்காயம் அளவு நான் உரித்து வச்சுருக்கேன். அதை இந்த பூண்டு கொஞ்சம் செவக்கட்டும். கொஞ்சம் செவந்தோடனே அதில் என்ன பண்ணுறோம், இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இங்கே பாருங்கள், நல்லா 50 கிராம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 3 தக்காளி அதில் போட்டு அதோட சேர்த்து வதக்கணும். இதை நல்லா வதக்கணும். இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். சீலா மீன் தான் வாங்கி வச்சுருக்கோம். சீலா மீன் நல்லா புளி தண்ணி ஊற்றி கொதிச்சோன்னா நம்ம மீன் போட போகிறோம். வதங்கி வரட்டும். இது பாருங்கள், இது வந்து அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து பக்கத்தில் கடம்பா மீனை வந்து தொக்கு செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், கடம்பா மீன். இந்த கடம்பா மீனை வந்து நல்லா கொஞ்சம் கூட முள்ளே இருக்காது, இறால் மாதிரி இருக்கும். இந்த கடம்பா மீன் பாருங்கள் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. நல்லா தோலை உரிச்சிட்டு உள்ள கண்ணு பகுதி, மண்டை பகுதியெல்லாம் எடுத்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தொக்கு பண்ண போகிறோம். எப்படி தொக்கு பண்ணலான்னு பார்க்கணும். நல்லா தக்காளி வதங்கி வருது. பக்கத்தில் வந்து நம்ம தோசைக்கல் போட்டிருக்கோம். இதில் வந்து மீன் வறுக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து இந்த கசரி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கசரி வச்சுருக்கோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டோம்னா அது நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் முதல்ல போடலை, இப்போ நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது பாருங்கள், ஏற்கனவே நம்ம எல்லாம் பெசரி வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லாம் நல்லா சூப்பராக ஒட்டிட்டு இதில் எல்லாமே சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், நம்ம குழம்புக்கு போடுறோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். உப்பு எல்லாம் போட்டு ஏற்கனவே பெசரி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ வச்சுக்கலாம். நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடலை, வறுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த குழம்பு பாருங்கள் நல்லா மசிச்சு விடணும். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா என்ன பண்ணணும், நல்லா அந்த எண்ணெய் நல்லா வதங்கி வருது.
நல்லா வதங்கி வரும்போது நல்லா மசிச்சு விட்டு அதோடைய நம்ம தேவையான அளவு உப்பு, இந்த ஏற்கனவே மீனில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுப்போம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா தேவையான அளவு உப்பு நம்ம வேணும்னா அப்புறமேட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுருக்கோம். உப்பு போட்டு இது நல்லா எடுத்து நல்லா மசி வந்துட்டு பாருங்கள். நல்லா திக்காக எல்லா தக்காளியும் நல்லா ஒன்றுமே இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்து நல்லா மசிச்சு எடுத்தேன். நல்லா மசிச்சு வச்சு பாருங்கள். நல்லா மசிச்சு மீனெல்லாம் வேகத்துக்குலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ தான் மீன் குழம்பு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கூட ஈஸியாக மீன் குழம்பு செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லா மசிச்சிட்டோம் பாருங்கள். நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், அந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் போடுறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கணும் மிளகாத்தூள். நல்லா கிளறி விட்டுட்டோமா, கிளறி விட்டுட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதையும் ஊற்றணும். நல்லா கொதி வரட்டும். நம்ம நல்லா வாயில் ஊற்றி பார்த்தோம்னா எப்படி எல்லாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கூட போட்டுக்கிட்டு நல்லா கொதி வரணும். இது கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மீனை வறுத்து எடுத்துக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் காஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள். அவ்வளோதான், ஒரே தடவையில் வச்சுருக்கோம். மீடியமில் வச்சு அதை நல்லா கொஞ்சம் மொத்தமாக போட்டோம் பாருங்கள். மொத்தமாக போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டுட்டோம்னாலே வெந்துடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வறுத்துக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப நெடியேறும். அதனால் நான் மொத்தமாக கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு எல்லா பீஸையும் மொத்தமாக போட்டுட்டேன் ஒரே தடவையில். இது நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள். மீன் குழம்பு இந்த அளவு இருக்கும். ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ஆகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். மீன் நல்லா சிவந்து வரட்டும். கடம்பை கழுவி வச்சுருக்கோம். அதுக்கு தொக்குக்கு வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு அது நம்ம தொக்கு எடுத்தது பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு காமிக்கும். நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துட்டு பாருங்கள் குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் டக்குன்னு வெந்துடும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா மீனையும் இதில் எடுத்து போடுறோம். அஞ்சு நிமிஷம் ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு இங்கே நம்ம மீன் வறுத்தோம்ல அதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம்.
கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா வெந்துச்சு, வறுத்து திருப்பி போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் செவந்துடும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆகிட்டு மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த சூடாக சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். மீனும் வறுத்தாச்சு, மீனும் வறுத்து அதை எடுத்தாச்சு. மீனும் வறுத்தாச்சு. இந்த கடம்பா தொக்கு பண்ண போகிறோம். கடம்பா தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் விட்டுட்டு சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இதில் ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். நல்லா மசிச்சு வச்சுட்டு அதில் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மசிச்சு விட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுணும். தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிது பாருங்க. அதில் கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா கடம்பா, அந்த கடம்பாவை அதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடும். நல்லா வேகட்டும். ஒரு நல்லா சுண்டி வரட்டும். ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வேகட்டும். வெந்தவங்க காமிச்சிருக்கு. இன்னைக்கு லஞ்ச் பாருங்கள். மீனை வறுத்தாச்சு, கடம்பா தொக்கு, மீன் குழம்பு,